அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று நம்ம 16 டிசம்பர் 2023 சனிக்கிழமை தினமணி செய்திகள் பார்த்துக்கலாம். எதிர்க்கட்சிகள் போராட்டம் நீடிப்பு, அமித்ஷா விளக்கம் அளிக்க வலியுறுத்தல், இரு அவைகளிலும் சில நிமிடங்களில் ஒத்திவைப்பு. விவாதம் நடத்த விரும்புகிறோம், நாடாளுமன்ற வளாகத்தில் தர்ணா. ஏற்கனவே டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ஒரு வண்ண நிறத்திலான புகைகளை வீசிய நிறைய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய எதிரொலியாக பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு இருக்கிறதா என்று கேள்வி கேட்ட எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா 14 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து அந்த எம்பிக்கள் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. ஸோ நாடாளுமன்றத்தின் பாதுகாப்புக்கு முதல்ல பிரதமர் அமைச்சரும் அதற்கு பிறகு பாதுகாப்பு அமைச்சர், உள்துறை அமைச்சர் இவங்க தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறி நாடாளுமன்ற வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அடுத்த புதிய வகை கரோனா பரவலை அறிய மரபணு பகுப்பாய்வு. தமிழகத்தில் உருமாற்றமடைந்த புதிய வகை கொரோனா தொற்று பரவுகிறதா என்பதை குறித்து அறிய மரபணு பகுப்பாய்வு நடத்தப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு எம்எல்ஏவுக்கு 25 ஆண்டுகள் சிறை. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எம்எல்ஏ ராம்துலார் கோண்டுக்கு 25 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து மாநில நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு விதிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி உள்ள செய்தியும் கொடுத்துருக்காங்க. இசையால் மக்களை ஒன்றிணைக்க முடியும், தலைமை நீதிபதி SV கங்கா பூர்வாலா. உலகம் முழுவதும் இருக்கும் மக்களை இசையின் மூலம் ஒன்றிணைக்க முடியும் என்று அவ்வாறு தெரிவித்துள்ளார். சென்னை சங்கீத வித்வத் சபை சார்பில் சென்னையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற 97வது மார்கழி இசை விழாவை தொடக்கி வைத்த பின் பேசியது. மக்கள் வாழ்வில் ஒரு அங்கமாக இசை உள்ளது. இசை மூலம் நம்முடைய மனதையும் ஆன்மாவையும் குணப்படுத்த முடியும். இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் பல்வேறு மொழிகள் பேசப்படுகின்றன, ஆனால் இருந்தாலும் இந்த இசை என்பது ஒன்று என்று சொல்லியிருக்கிறார். இதுபோக கர்நாடக இசை பாடகி பாம்பே ஜெயஸ்ரீக்கு MS சுப்புலட்சுமி விருது வழங்கி நீதிபதி இவ்வாறு பேசியிருப்பதாகவும் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. காவல்துறையில் தனியார் பங்களிப்பு பரிசீலனையில் உள்ளது, முன்னாள் DGP திரு C. சைலேந்திர பாபு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தமிழக காவல்துறையில் சில குறிப்பிட்ட பணிகளுக்கு தனியார் பங்களிப்பை ஊக்குவிக்கும் திட்டம் பரிசீலனை உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் சார்பில் குரோம்பேட்டையில் நடைபெற்ற விழாவில் அவர் பேசும்போது இந்த செய்தியை தெரிவித்திருக்கிறார். தீயணைப்புத்துறைக்கு 73 புதிய வாகனங்கள். தீயணைப்புத்துறை பயன்பாட்டுக்காக ரூபாய் 63.30 கோடியில் வாங்கப்பட்ட 73 புதிய வாகனங்களின் செயல்பாட்டை முதல்வர் மு. க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதற்கான நிகழ்ச்சி தலைமைச் செயலகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் செயல்திறனை மேம்படுத்த தமிழக அரசு பல்வேறு நவீன கருவிகள் மற்றும் தீயணைப்பு ஊர்திகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் பல்லடுக்கு கட்டிடங்களில் ஏற்படும் தீ விபத்துகளை சமாளிக்க 54 மீட்டர் உயரம் வரை வானோக்கி உயரக்கூடிய ஏணி கொண்ட 3 ஊர்திகளை இந்த இடத்துல உருவாக்கியிருக்கிறாங்க. அதையும் இந்த வாகனங்களும் தீயணைப்புத்துறைக்கு ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கவனக்குறைவுள்ள அக்கறையின்மை அப்படின்ட்டு எடிட்டோரியல் பேஜில் இந்த சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு சமீப காலத்தில் எந்த விதமான முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் கவர்மெண்ட் செய்யலை அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. திருக்குறள் 618 ஆழ்வினை உடைமை பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை அண்மை பழி. அதாவது உடலில் ஒரு பொறி, ஐம்பொறிகளில் ஏதாவது ஒரு பொறி இல்லை, உடலில் உள்ள உறுப்புகள் இல்லை, இதெல்லாம் ஒருத்தருக்கு தவறு என்றோ பழி என்றோ என்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தாலும் உடல் உறுப்புகள் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருந்தாலும் அவன் தன்னுடைய அறிவு என்பதை பயன்படுத்தி செயல்படாமல் இருந்தால் அதுதான் ஆபத்து, தவறானது. முயற்சி தான் முக்கியம், உடல் உறுப்புகள் முக்கியமில்லை என்று சொல்லியிருக்காங்க. இராணுவத்துக்கு மின்னணு பாகங்கள் பாதுகாப்பு அமைச்சகம் பெல் ரூபாய் 5336 கோடி ஒப்பந்தம். இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்ட செய்தி குறிப்பு. கனரக துப்பாக்கிகளுக்கு தொடர்ந்து சுடும் சக்தியை அதிகரிக்கும் பொருட்டு மின்னணு பாகத்தை இந்திய இராணுவத்தின் பயன்பாட்டுக்கு 10 ஆண்டுகளுக்கு கொள்முதல் செய்யும் நோக்கில் பெல் நிறுவனத்துடன் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த பாகங்கள் மகாராஷ்டிரா மாநிலம் புனே மற்றும் நாகப்பூரில் பெல் நிறுவனத்தின் ஆலைகளில் தயாரிக்கப்பட உள்ளது. சீனாவில் தீவிரமடையும் சுவாச தொற்றுநோய் மருத்துவ ஆய்வகங்களுக்கு ICMR அறிவுறுத்தல். இந்தியாவில் குழந்தைகளிடம் தீவிர சுவாச தொற்றுக்கான அனைத்து பரிசோதனைகளையும் மேற்கொள்ள நீதுண்மை மற்றும் நோய் கண்டறியும் ஆய்வகங்களுக்கு இந்திய மருத்துவ கவுன்சில் அறிவுறுத்தியுள்ளது. சீனாவில் சுவாச தொற்று நோய் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் மக்களின் சுகாதார பயன்பாட்டிற்கு எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் SP சிங் பகேல் மக்களவையில் அளித்த விளக்கத்தில் இதை தெரிவித்திருக்கிறார்.
ராஜஸ்தான் முதல்வராக பதவியேற்றார் திரு பஜன்லால் சர்மா அவர்கள். பிறந்த நாளில் பதவியேற்றிருக்கிறார். ராஜஸ்தான் முதல்வராக பாஜகவை சேர்ந்த முதல் முறை எம்எல்ஏ பஜன்லால் சர்மா வெள்ளிக்கிழமை பதவியேற்றார். துணை முதல்வர்களாக தியாகுமாரி, பிரேம்சந்த் பைரவாலா ஆகியோரும் பதவியேற்றிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றால் இப்போது தேர்தல் தொடர்புடைய இந்த செய்தியும் இந்த பரவியிருக்கு. கிராம பகுதிகளில் சானிடரி நாப்கின் பயன்பாடு 45% அதிகரிப்பு மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா அறிவித்திருக்கிறார். பிரதமரின் மக்கள் மருந்தக மையத்தின் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் 35 கோடி சானிடரி நாப்கின் விற்பனை செய்யப்பட்டன. அவற்றில் கிராம பகுதிகளில் சானிடரி நாப்கின் பயன்பாடு 45% அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் 9 ஆண்டுகால ஆட்சியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது குறித்தும் அமைச்சர் அவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் திட்டம், ஒருங்கிணைந்த சேவைகள் மையம், முத்தலாக் சட்டம், பிரதமரின் மாத்ரு வந்தனா திட்டம், பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தாக்க திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம், வீட்டு வசதி திட்டம், மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு பயன்பாடுகளும் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சொல்லியிருக்கார். காசி தமிழ்ச்சங்கமம் 2.0 216 பேருடன் புறப்பட்ட முதல் ரயில் ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்தார். காசி தமிழ்ச்சங்கமம் 2.0 நிகழ்வில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து 216 பேருடன் புறப்பட்ட முதல் சிறப்பு ரயிலை சென்னை சென்ட்ரலிலிருந்து ஆளுநர் RN ரவி வெள்ளிக்கிழமை கொடியேறி செய்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு, உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கிடையான ஆன்மீக உறவை வலுப்படுத்தும் வகையில் கடந்த ஆண்டு மத்திய அரசு சார்பில் காசி தமிழ் சங்கம் என்ற நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. 2ஆம் கட்டமாக நிகழாண்டு காசி தமிழ் சங்கம் 2.0 என்ற நிகழ்வு காசியில் டிசம்பர் 17 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. ஏற்கனவே ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அதில் ஒரு 1500 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இப்பொழுது 2வது கட்டமாக காசி தமிழ் சங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உறுப்பினர்கள். ஸோ இன்றைக்கு செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் செய்திகள் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள்.